ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா டெய்லரிங். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது, எனக்கு நல்லா கிளியராக ப்ளவுஸ் தைக்க தெரியுதுங்க மேம், பட் மற்றவங்களுக்கு தைக்கும் பொழுது எனக்கு வந்து பயமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கமெண்டில் நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் சரி, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, அந்த கொஷனுக்கு உண்டான பதிலை வந்து நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சரிங்களா? அந்த பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறனால மற்றவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க முடியலன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆக நம்மளுக்கு தையல் தொழிலில் பார்த்திங்கன்னா முதல் எதிரி அப்படிங்கிறது பயம்தான். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் இல்லைங்களா? மற்றவர்களுக்கு வந்து தைச்சி கொடுக்கும் பொழுது அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஆக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பயத்தை வந்து விட்டுறணும். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 செடி வந்து நம்ம வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த 2 செடியில் எந்த செடிக்கு ரொம்ப பராமரிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வளர்த்துறோமோ அந்த செடி தான் நல்லா வளரும் இல்லைங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதே போல் தான் நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு செடியும் இருக்கும், பயம் அப்படிங்கிற ஒரு செடியும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடி தான் உங்களுக்கு வேகமாக வளரும். இதுவே தன்னம்பிக்கை, நம்மால் முடியும், நம்ம சரியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை நீங்கள் வளர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பயம் அப்படிங்கிற செடி வளராது, தன்னம்பிக்கை உணர்வு மட்டும்தான் வளரும். சரிங்களா? ஆக நம்மளுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை உணர்வை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும். சரிங்களா? ஆக பயத்தை வந்து விட்டுருங்க, தைரியமாக வந்து தையல் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போன பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். இந்த பதிவில் இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும் பொழுது நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை விட 2 ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா குயிக்காக நம்மளால் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ரன்னிங்காக, அதாவது ஒரு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த பீஸை வச்சிட்டோன்னா அடுத்து இந்த பீஸ் தான் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வந்து செட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ரைட் சைடும் நல்ல பக்கமும் சேமாக வச்சுட்டு நான் வந்து தையல் போடுறேன். சரிங்களா? லைனிங்கில் நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம் இல்லைங்களா தையலுக்காக, அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டோம். அதே போல் அடுத்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அதே போல் தான் ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரியாக 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம நழுகுது அப்படின்னா இது மாதிரி பின் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா லைனிங் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங் பீஸில் தையல் போட்டுக்கலாம். மெயின் இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் பீஸில் தான் தையல் போட்டிருக்கோம், தையல் வெளியில் தெரியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து எட்ஜ் ஃபினிஷிங் நீட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு மெயின் கிளாத்தில் நம்ம தையல் போடலாம். சிங்கிள் தையல் டபுள் தையலுங்க நம்ம விருப்பம். நான் சிங்கிள் தையல் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதே சமயம் பாருங்கள், மெயின் கிளாத் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இந்த கையில் நம்ம எடுத்து விடணும். சரிங்களா? இல்லைன்னா சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த தையல் மேலேயே சுருக்கங்கள் வரும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சைடில் வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தை நல்லா நகர்த்தி விட்டுக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் சுருக்கங்கள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேல் பக்கம் மட்டும்தானே நம்மளுக்கு தெரியும், உள்பக்கத்தில் சுருக்கங்கள் இருக்கும். ஸோ கவனமாக வந்து எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கம் நம்ம வந்து இது மாதிரி எடுத்து பார்க்கும் பொழுது சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா மறுபடியும் பிரிச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சுருக்கங்கள் வராது. இதில் சுருக்கங்கள் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம எட்ஜிலேயே கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எட்ஜிலேயே வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஹர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, சென்டர்லேயும் ஆம்கோல் சைட்லேயும். சரிங்களா?
இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெப்த் எடுத்த பகுதி இல்லைங்களா, ஸோ நம்ம ஃப்ரண்ட் அப்படி நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணது உள் சைடில் இருக்கும் சரிங்களா. இப்போ வெளி சைடில் நோட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்பொழுது எப்படியுமே கவனமாக வந்து நம்ம மெயின் கிளாத்தை சுருக்கங்கள் இல்லாமல் நகர்த்தி விட்டுக்கிட்டே தான் தையல் போடணும். மெயின் கிளாத்தோட எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹேர்கட்டும் இந்த மாதிரி ஹேர்கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 இடத்துலையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் அண்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். இது வந்து லைனிங் கிளாத், இது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ராங் சைடு வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது வந்து ரைட் சைடு, இது ரெண்டுமே ரைட் சைடு. இப்போது லைனிங் எடுத்து மேல் பக்கமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன் சைடு வந்து கார்னர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த சைடு முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 சைடிலும் ஒரே மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதே போல் ரைட் சைடும் நல்ல பக்கமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு கலரில் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து உள்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத் சரிங்களா. இந்த பீஸில் இருந்தது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தனால நான் வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கிறோம் 2 பீஸ்லேயுமே. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது ரைட் சைடும் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து தையல் இருக்கும் பார்த்திங்களா. இது வந்து லைனிங்கோட பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் தையலும் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து தையல் போடுறோம். இதுவே பெரிய ப்ளவுஸ், அதாவது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு சிங்கிள் தையல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் மேல் சைட்லேயும் நம்ம தையல் போட போகிறோம். என்ன ரீசன் கேட்டால் நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் நழுகாமல் இருக்கும். காட்டன்னா நழுகாது, இந்த கிளாத் கொஞ்சம் நழுகும். ஸோ இது மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இந்த சைடும் இது மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கிறோம். இதில் டபுள் தையல் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். மேக்ஸிமம் சிங்கிள் தையலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரான மெயின் கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அடுத்த பட்டியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட்டி பீஸ் 2 நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் பேக் பார்ட் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்க போகிறோம் சரிங்களா. பாருங்கள் லைனிங்கோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு இதில் நெக் வித்து நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு அகலம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது நான் 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ 4 இன்ச்சு சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் வந்து பின் போட்டுக்கிறேன். நெக் பகுதி ஃபுல்லாகவே வந்து பின் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நழுகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பின் போட்டுக்கிறேன். இதுவே காட்டன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்டாக 1/4 இன்ச்சு அகலம் தான் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. டேர்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேராகவும் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம், நேரடியாகவும், அல்லது இது மாதிரி மார்க் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். தையல் வந்து எப்போ நம்ம பிரிக்காமல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் வந்து ப்ளவுஸ் முழுமையாக நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அனுபவம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, உள்பக்கம் இருக்கக்கூடிய நெக் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு தையலில் படாமல் ஹேர் கட் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பின் எல்லாமே எடுத்துடலாம். இப்போது லைனிங் பீஸை உள்பக்கமாக இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாகவே உள்ள டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ போடக்கூடிய தையல் லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் தையல் போடுறோம், படிமான தையல். சரிங்களா? டர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைனிங் ஃபுல்லாக உள்பக்கமாக நம்ம டர்ன் பண்ணிட்டோம். இப்போ மேல் பக்கம் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது சிங்கிள் தையல் போட்டோம் அப்படின்னா போதுமானது. ஏன்னு கேட்டால் நம்ம ஸ்லீவில் ஆல்ரெடி சிங்கிள் தையல் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் சிங்கிள் தையல்னால் நெக் பகுதியிலையும் சிங்கிள் தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவில் டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா நெக் பகுதியிலையும் டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா மேட்சாக இருக்கும். சரிங்களா? இதுலேயும் அதுலேயும் மாறி போடும் பொழுது நம்மளுக்கு அந்தளவுக்கு மேட்சிங் கிடைக்காது, பார்க்குறதுக்கும் அந்த லுக் இருக்காது. ஸோ சிங்கிள் தையல் டபுள் அதாவது சிங்கிள் ஃபுட்டு 2 பாயிண்ட் அகலத்தில் 1/4 இன்ச் அகலத்தில் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நெக் பகுதி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து தையல் போடணும். இப்போ வந்து தேவைப்பட்டால் பின் போட்டுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து கண்டிப்பாக பின் போட்டுக்கோங்க, ஏன்னா நகராமல் இருக்கும், சென்டர் மாறாமல் இருக்கும், அதனால். சரிங்களா? இப்போது அதே போல் ஆம்கோல் சைட்லேயும் இது மாதிரி பின் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாத மாதிரி பின் போட்டுக்கோங்க. லைனிங்கோட எட்ஜ்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது மெயின் கிளாத்தில் நல்லா சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுருங்க. லைட்டாக பாருங்கள், நான் விரலில் நகர்த்திக்கிட்டே வரேன். அது மாதிரி நகர்த்தும் பொழுது தான் அந்த சுருக்கங்கள் உள்பக்கம் இருக்காது. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பின்னை எடுத்துகிட்டு சுருக்கங்கள் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே தான் நம்ம வந்து லைனிங், அதாவது மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். லைனிங்கோட எட்ஜில் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? சுருக்கங்கள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஹர்கட் வந்து இது மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் கீழ்ப்பக்கத்துலேயும் ஹர்கட் கொடுத்துக்கலாம். லைட்டான பிசுறுகள் இருக்குது, நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. கரெக்டாக சேமாக லைனிங்கோட எட்ஜு வரைக்குமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஒரு 2 பாயிண்ட் அளவுகள் மாறுச்சு அப்படின்னாலும் ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக எட்ஜு வரைக்கும், லைனிங்கோட எட்ஜு வரைக்குமே வந்து கட் பண்ணிடுங்க. அதே போல் ஹர்கட் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருங்க. இப்போது இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு லைனிங் இருக்கும், அதாவது ஒன் சைடு லைன் இருக்கும். சரிங்களா? இந்த சைடு லைன் இல்லை. ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹர்கட் வரைக்கும் இது மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனோட சேர்த்து நம்ம வந்து அடுத்த ஃபோல்டு பண்ணுறோம், அடுத்த மடிப்பு. சரிங்களா? இதில் கீழ்ப்பக்கத்தில் கிராஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக சுருக்கங்கள் வரும். சரிங்களா? இந்த சென்டரில் அந்த சுருக்கம் வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். வெளிப்பகுதியில் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். சைடில் உயரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ தான் ஆம்கோலில் நம்மளுக்கு சுருக்கங்கள் குறைவாக வரும். சரிங்களா? சுருக்கங்கள் இருக்காது. பாருங்கள், இப்படி பார்க்கும் பொழுதே தெரியும். டாட் பிடிக்கிற இடம் வரைக்கும் நேராக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பெண்டு எடுத்திருப்போம். சரிங்களா? வளைவுகள் வரும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது. டாட் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு ஈவனாயிரும். சென்டர்லேருந்து டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் நேர் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வச்சுக்கலாம். இது மாதிரி ஷோல்டர் நேர் டாட் பிடிச்சிக்கலாம். கால் இந்த சைடு கால், இந்த சைடு கால், டோட்டலாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டிங்கன்னா போதுமானது. லைன் பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கணும். சரிங்களா? டக்குன்னு வந்து டேர்ன் பண்ணக்கூடாது, நல்லா கிராஸாக வரணும். எடுத்து விட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நகர்த்தி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த குழிவுகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், டாட் பிடிச்சிட்டோம்.
பேக் பார்ட் ரெடி. அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே போல் தான். பேக் பார்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரைட் சைடும் சேமாக வச்சுருக்கோம். இப்போது லைனிங்கில் நம்ம தையல் போட போகிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பின் போட்டு முடிச்சுட்டு நம்ம தையல் போடக்கூடிய இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? மார்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலில் படாமல் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக் பகுதி கட் பண்ணி எடுத்துட்டோம் ஆல்ரெடி. பின்னை எடுத்துருங்க. இப்போது டாப் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா லைனிங் பக்கம் இருக்கணும், மெயின் கிளாத் பக்கம் இருக்கக்கூடாது. உள் பக்கம் நம்ம தையல் அரை இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத். இப்போ ஃபுல்லாக உள் பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது நெக் பகுதி வந்து சரியாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு சிங்கிள் தையல் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட் கேப் விட்டுட்டு தையல் போடுங்க. இப்போது நெக் பகுதி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். நழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சுருக்கங்கள் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட எட்ஜ்லேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹேர்கட் வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாட் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன் சைடு ரெடி பண்ணிட்டோம். அடுத்த சைடும் அதே போல் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன வந்து கவனிக்கணும் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் மாறிடக்கூடாது. சரிங்களா? இதை ராங் சைடு நம்ம தான் மேல் பக்கம் வைக்கணும். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 பீஸுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிரும் அல்லது ரைட் ஆயிரும். சரிங்களா? இடது பக்கமாயிரும் அல்லது வலது பக்கமாயிரும். அந்த நெக் பகுதி ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேற்படி எக்ஸ்ட்ராஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ஓகே தான். சரிங்களா? நெக் பகுதி மட்டும் நம்ம நல்ல பக்கம் சேமாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நோ யூஸ். அதனால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போட்டு கட் பண்ணிடுங்க. அதே போலவே பாருங்கள், நெக் பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நேராக எடுத்து விட்டுட்டு மேல் பக்கம் சிங்கிள் தையல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் பகுதி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். நெக் பகுதி பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணுற வேலைகள் குறைவு, அதை நம்ம ஸ்டிச் பண்ணுற வேலைகள் குறைவு, மறுபடியும் அதில் 3 ஸ்டிச்சஸ் போடுவோம். சரிங்களா? அந்த வேலைகளும் குறைவு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதனால் இன்னும் 2 ப்ளவுஸ் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா?
இதில் இன்னும் நீங்கள் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஃபினிஷிங் இன்னும் பக்காவாக இருக்கும். சரிங்களா? இதே தையல் தான், எக்ஸ்ட்ராஸ் நம்ம தையல் போட வேண்டியதில்லை. லைனிங்கில் அப்படியே வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பாட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பாருங்கள், எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்து டாட் எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அவங்க தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து டாட் பிடிக்கணும். சரிங்களா? ஆல்ட்ரு சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணணும். சொல்லலை அப்படின்னா அதே அளவு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 2.25 இன்ச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட் இது மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எடுத்துகிட்டு குறைஞ்சபட்சம் 2.25 to 2.5 இன்ச் இருந்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடைப்பட்ட இடம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 to 2 இன்ச்சுக்குள்ளார இருக்கணும். பட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சே வந்து போதுமானது தான். பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு டாட் பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் எடுத்தோம் அப்படின்னாலே கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லை இப்படி செக் பண்ணி பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் தான் முன்ன பின்ன இருக்கும். அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட கனெக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த தேர்டு டாட் அப்படிங்கிறது ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஒரு 2 டைம் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலே பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாகிடும். அதுக்கு மேலே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கார்னர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட்டோட பிசுறுகளை இது மாதிரி உள்பக்கமாக நகர்த்தி விட்டுட்டு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். சிலர் வந்து கட் பண்ணுவாங்க, கட் பண்ணினாலும் பிசுறுகள் வந்து இருக்கும். சரிங்களா? நூல் பிரிஞ்சு வரும். அது மாதிரி இல்லாமல் இருக்க இது மாதிரி உள்பக்கமாக நகர்த்தி விட்டு நம்ம தையல் போடணும். அடுத்த பார்ட்ஸ்லேயும் அதே போல் ஃபஸ்ட்டு டாட் இது மாதிரி மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட் கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? அப்படியே ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ தேர்டு டாட் கரெக்டாக ஆம்கோல் ரவுண்டில் சென்டர் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் கேப் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்த தையல் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் 2 ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது 2 பக்கமே வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஷோல்டரும் ஆம்கோல் சைடும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பட்டி எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மேலே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்து பேக் பார்ட்டோட எட்ஜு வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்குது, அதாவது அகலம் இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஸினுடைய அளவோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் டாட், அதாவது ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அகலம் இருக்கோ அப்படியே 2.25 இன்ச்சுன்னா அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடில் அந்த நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்லேருந்து லாஸ்ட் எட்ஜு வரைக்கும். இப்போது ஃபைனலாக நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல எவ்வளவு அகலம் 3 இன்ச்சா, அந்த 3 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். பட்டியில் மார்க் பண்ணிக்கிறோம். இது சரியான அளவு. சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரப்போகுது. ஸோ அந்த 3 பாயிண்ட்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டை விட, அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கிங் அகலம் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதை விட அடுத்த மார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு 3/4 இன்ச் வந்து குறைவாக இருக்கணும். இருந்தால் தான் பட்டி வந்து நீட்டாக அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போது 2 பட்டியும் சேம் அளவில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணும் பொழுது நல்லா மார்க்கிங் ஆகிரும். நம்ம அதுக்கு மேலே நல்லா மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட்டாக மார்க்கிங் ஆகியிருந்தால் கூட டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நம்ம பட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல தையல் விழற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல தையல் விழணும். அதே போல் பட்டியிலையும் மார்க் பண்ணதே இடத்துல தையல் விடணும். அது மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக பட்டி வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், குறைவாக வேணும்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது, அதனால அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதிலவே ப்ளஸ் மைனஸ் குறைவாக இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கிளாத் இருக்குது பட்டியில் எக்ஸஸாக, அதனால் குறைவாகவோ அதிகமாகவோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இப்போ அடுத்த பட்டி இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து நம்ம தையல் போடுறோம், கவனிச்சுக்கோங்க. அந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து ஸ்டிச் பண்ணோம், இது சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது 2 பீஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் சைடு உயரம் சரியாக இருக்குது, அதே மாதிரி ஷோல்டர் கிட்டேயும் சரியாக இருக்குது, அதே போல் கொக்கி பகுதி வி பகுதி சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்திலேயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ இப்போவே வந்து எல்லா செக்கிங்கையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்லாக் போட்டுக்கணும். சரிங்களா? சிங்கிள் தையல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து டபுள் தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் தையலில் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த தையல் போட போகிறோம். இப்போது டபுள் தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த சமயத்தில் நம்ம ஓவர்லாக் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் தையல் போடணும், படிமான தையல். சரிங்களா? இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் தையல் விடணும். அதே போல் பட்டி பீஸ் 1/2 இன்ச் இருக்கும் பார்த்திங்களா, அது மேல் பக்கம் நோக்கி தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது ஃப்ரண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி இருக்கிற பீஸ் நெக் பகுதி பீஸை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீப்பட்டிக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே மேல் பக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது. ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணல, ஸோ 2 பக்கம் ஃபோல்டு பண்ண போகிறோம். மேல் பக்கமும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். சரிங்களா? கீழ் பக்கமும் இதே போல் ஃபோல்டு பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபோல்டு பண்ண பீஸ் இந்த சைடில் இருக்குது. சரிங்களா? அந்த பீஸ் வந்து அப்படியே கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தையல் போட்ட பாருங்க பார்த்திங்களா, அந்த தையல் மட்டும் வெளியில் தெரியாத மாதிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ எத்தனை இடத்துல நம்மளுக்கு வி வந்து தேவையோ அந்த இடத்தையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது அதாவது செகண்ட் டாட். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், அடுத்தது பட்டியோட சென்டர், நெக்ஸ்ட்டு பட்டியினுடைய லாஸ்ட் எட்ஜு. இது மாதிரி 5 இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு வி பட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த சென்டரில் வந்து தூக்கல்கள் இருக்குது, உடம்பு ரொம்ப ப்ராடாக இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க கொஞ்சம் தூக்கல்கள் இருக்குது, விரிவாங்குது, அந்த மாதிரி அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா கரெக்டாக அந்த தையல் நேர் கண்டிப்பாக நம்ம வி வந்து செட் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், இதுலேயும் அதே போல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போது மேல் பகுதியில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் பட்டி பகுதியிலேருந்து நம்ம தையல் போடுறோம். அந்த பீஸில் என்ன பண்ணோம், நெக் பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கமாக தையல் போட்டோம். இந்த பீஸில் பாருங்கள் பட்டியிலேருந்து மேல் பக்கமாக நம்ம தையல் போட்டுட்டு வரோம். அதே போல் தான் 2 இடத்துலையும் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன், கீழையும் மேலையும். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் ஃபோல்டு நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இது மாதிரி சிங்கிள் ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு, டோட்டலாக லைனிங் உள்பகுதியில் வந்துடும், மெயின் கிளாத் மட்டும் மேலே இருக்கும். பாருங்கள் மறுபடியும் ஃபோல்டிங், ஃபஸ்ட்டு சிங்கிள், மறுபடியும் ஒரு சிங்கிள், டோட்டலாக டபுள் ஃபோல்டு. ஃபோல்டிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். கொக்கிப்பட்டி வி பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓவர்லாக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த சமயத்தில் நம்ம நெக் பகுதி வந்து செக் பண்ணிக்கணும். இந்த சமயத்தில் தான் நெக் பகுதி பாருங்கள் லூஸாக இருக்குது அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஒரு 2 பாயிண்ட் நான் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா மட்டும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் கட் பண்ணிட்டோன்னா ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வராது. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து கட் பண்ண முடியாது. சரிங்களா? லூஸ் இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பாருங்கள் 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுட்டோம். இது மாதிரி ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்க பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சரியான அளவு எவ்வளவோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச்சுனா 2.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி டெப்த் எடுத்திருக்கோம். பட் மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நம்ம வந்து துல்லியமாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். 4 லேயரில் ஒரு லேயர் மட்டும் எடுத்து விட்டுட்டு பாருங்கள் சரியான அளவு ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 பீஸ்லேயும் மார்க்கிங் ஆகிற மாதிரி. அதே போல் சென்டரையும் மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி செக் பண்ணிக்கிறோம். இப்போது 2 பீஸ்க்கும் நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டோம். அதே போல் இடது வலது கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் முன் சைடில் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு ப்ளவுஸையும் இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாது. சரிங்களா? நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறிடுது அப்படிங்கிற ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் இது மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மாறாது. 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக நான் தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டே வாங்க. சைட்லேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக வந்து தையல் போடுங்க. ஏன்னா சுருக்கங்கள் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரண்ட் பார்ட்டில் 3rd டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல. சரிங்களா? அந்த டாட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த சைடும் இதே போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் மார்க் பண்ண அந்த இடமும் ஸ்லீவில் மார்க் பண்ண அந்த இடமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதே இடத்துலேருந்து அப்படியே தையல் போட ஆரம்பிக்கும் பொழுது சென்டர் நம்மளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் இது மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. லாஸ்ட் எட்ஜில் இருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஹாஃப் வரைக்கும், அதாவது ஷோல்டர் வரைக்கும் நம்ம தையல் போடணும். ஏன்னா சிங்கிள் தையல் தான் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதனால் டபுள் தையல் ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிறோம். இப்போ 2 இடத்துலையும் நம்ம 2 ஸ்லீவு ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரவுண்டு, இப்போது ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இடது வலது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு ஸ்லீவ் வந்து குறைவாகவும் இருக்கும். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியாக இருக்கா, மாற்றங்கள் இருக்காங்கிறத நோட் பண்ணிவிட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஹிப் ரவுண்டு. சரிங்களா? ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பாருங்கள் கால்குலேஷன் பார்க்கலாம். ஹிப் ரவுண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக 25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இதில் 2 இன்ச்சை வந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது 23 இன்ச். 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5.25 இன்ச் கிடைக்கும். இந்த 2 இன்ச் எங்கே மார்க் பண்ணுறோம், இந்த 5.25 இன்ச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பேக் பார்ட்டில் இது மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பேக்கை மட்டும் மெஷர் பண்ணி சென்டர். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச், இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச், 2 இன்ச். ஓகே, இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணிட்டோங்களா? இந்த 2 இன்ச்சை அடுத்து இந்த 5.25 இன்ச் பாருங்கள் இந்த இடத்துல, அதாவது வியோட நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, இதில் இருந்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த சென்டரில் 1 இன்ச் விட்டுட்டோம் இல்லைங்களா, 2 இன்ச் விட்டுருக்கோம், அந்த இடத்துல இருந்தும் கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். கொக்கிப்பட்டி ஃபுல்லாகவே மெஷர் பண்ணிக்குவோம். 5.25.
அதே போல் இந்த 2 இன்ச் இந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா அதே 5.25 கீழ்ப்பக்கமும் மார்க்கிங் ஆகிடும். இப்போ 4 இடத்துல 5.25 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். சென்டரில் 2 இன்ச், டோட்டலாக நம்மளுக்கு ஹிப் ரவுண்டு 25 இன்ச் கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கலாம். எப்போவுமே ஆம்கோல் ரவுண்ட்லேருந்து ஹிப் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச் குறைவாக தான் வரும். சரிங்களா? நேராக அது மாதிரி 3 லைனுக்கும், அதாவது 3 மார்க்கிங்க்கும் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து 2 ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். சரிங்களா? இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது இன்னும் 2 ப்ளவுஸ் தாராளமாக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னு கேட்டால் கிராஸ் பீஸ் அடிக்கிற வேலைகள் குறைவு. அதே போல் பட்டி ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த மெத்தட் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போன பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருந்தோம். இந்த பதிவில் நம்ம அந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருந்தோம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற டைலருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 தையலும் பாருங்கள் ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ஹிப் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது சைடில் வந்து ஆம்கோல் சைடில் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது. சரிங்களா? நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.